Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க. நல்ல ஸ்பாஞ்சியான சூப்பர் சாஃப்டான கேக், அதுவும் கேக் ஜெல் இல்லாமல் எப்படி பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். சிம்பிள் அண்ட் ஈஸியான நட் கேக் வீட்டிலே செஞ்சிடலாம். பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேக் ஜெல் எதுவுமே இதை யூஸ் பண்ணல, அப்படி யூஸ் பண்ணாமலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இதே மாதிரி நிறைய கேக் ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த சூப்பர் சாஃப்டான நட் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 கப்புங்கிறது 250 ml கப்பில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 3 டைம்ஸ் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் 3 டைம்ஸ் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். அதில் ஒயிட்டோ யோக்கோ தனியாக எடுத்துக்கோங்க. இதை செப்ரேட்டாக தான் நம்ம பீட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டையும் தனி பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒயிட் கூட எக் ஒயிட் கூட நான் 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. 1 கப் சுகரை பவுடர் பண்ணி எடுத்து அதை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எக் யோக்கையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி தான் பீட் பண்ணுறேன். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஆர்டினரி ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஸ்டிஃபாக பீட் ஆகி நமக்கு கிடைக்கும். எக் ஒயிட் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி யோக்கே நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 75 ml அன்சால்டட் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம ஒரு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதான் நம்ம எக் யோக் பீட் பண்ணதை எக் ஒயிட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து அடிக்கலாம். பட் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஸ்பாஞ்சியாக ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்டரில் நமக்கு கேக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எக் யோக் நம்ம எக் ஒயிட் கூட ஆட் பண்ணி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டையும். இப்போ இதில் நம்ம பட்டர் அண்ட் மில்க் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்லோவாக எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த மாவு வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பீட் பண்ணால ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் எல்லாம் சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவு மிக்ஸ் ஆனதும் அகெயின் ரெஸ்ட் ஆஃப் த மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கிங் பேன் ரெடி பண்ணிக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் பட்டர் போட்டு கொஞ்சமாக ஃப்ளார் போட்டு நல்லா இப்படி எல்லா ஏரியாவும் கவர் ஆகிறது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேட்டர் அதில் போர் பண்ணிக்கலாம். அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டே ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 180 டிகிரியில் ஒரு 30 to 35 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இது மேலே வந்துட்டு நம்ம நட்ஸ் ஆட் பண்ணி தான் பேக் பண்ணோம். நான் இன்றைக்கி பாதாம் அண்ட் கேஷ்யூ வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஜஸ்ட் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. மேபி ஒரு 5 or 10 மினிட்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் அவன் வந்து வேரி ஆகலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சாப் பண்ணால் பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஸ்பான்ஜியான நட் கேக் ரெடி. பார்த்திங்களா, சைடெல்லாம் நல்லா விட்டு வந்துடுச்சு. இப்போ அதை வந்து டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜரில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் சாஃப்டான டேஸ்டியான ஒரு நட் கேக் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பேக்கரி ஸ்டைலில் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.